The magician riveted the kindergartners. ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி தேர்ஸ்டே எடுத்த வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டும் லீவ் போட்டிருக்கோம். ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன் இங்கே எங்கள் கவுண்டியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வைடில் ஜாராவும் இன்னொரு பொண்ணும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஸ்கூல் வைட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன பேக் பண்ணேன்றது இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் என்னென்னலாம் நான் அப்லோட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹெல்த்தி ரெசிபீஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியா, டின்னர் ரொட்டீன், வீக்கெண்ட் ப்ரெப், இந்த மாதிரி எவ்ரிடே யூஸ்ஃபுல் கான்டென்ட் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போல்லாம் எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்குமா. ஸோ அதுவே ஒரு மாதிரி லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும். வெளியில் வந்து ஸ்னோ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 8 o'clock வரைக்கும் ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கூலில் லீவ் கிடையாது. இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்காக பார்த்திங்கன்னா அவகேடோ சப்பாத்தி தான் ரெடி பண்ணுறேன். ஸோ நார்மல் சப்பாத்திலே வந்து நீங்கள் அவகேடோ, கீரை இதெல்லாம் ஆட் பண்ணும்போது சப்பாத்தி ஒன்றுமே ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவகேடோ எடுத்திருக்கேன். இது கூட உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். அண்ட் பார்க்கவும் க்ரீன் கலரில் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்கும். ஸோ நடுவில் ஸ்டஃபிங்காக நான் வந்து சிக்கன் ஃபகீட்டா தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஜாராக்கு மட்டும் தானே பேக் பண்ணுறது. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்ருந்தேன். அதனால தான் எனக்கு வீடியோவும் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு காலையில். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸ்டஃபிங்காக சிக்கன் ஃபகீட்டா பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக சிக்கன் பிரெஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனும் கேப்சிகமும் கடைசியாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜ் ஆப்ஷனில் பண்ணும்போது என்னென்ன வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், பீஸ், அதுக்கப்புறம் பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சோண்டு பன்னீர், பொட்டேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெஜ் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாயில்டு எக், அதுக்கப்புறம் குவாக்கமாலி டோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். அண்ட் இது கூடவே வந்து ஆஸ் யூஷுவல் டீ. இந்த இயர் தான் ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எங்களோட கவுண்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த காம்படிஷன் வரல. இந்த இயர் தான் வந்து வந்திருக்கு. ஸோ 3rd கிரேட்லேருந்து 5th கிரேட் இருக்கிற பசங்களுக்கு வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் வைடாக 2 பேர் வந்து வின்னர் அண்ட் ரன்னர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வைடு வந்து இந்த காம்படிஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50 லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜாராவும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து வின்னர் அண்ட் ரன்னர் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்கூல் லெவல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒருத்தர் மட்டும்தான் வந்து கவுண்டி வைஸ் வந்து காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தம் ஒரு 50 பேர்கிட்ட ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு கிளாஸ் லெவலில் அவள் வந்து
வின் ஆனதே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜாரா வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்துட்டு ஒரே விஷயம் தான் சொன்னேன், பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், வின்னிங் வந்து செகண்ட்ரிடா அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்டாக பசங்கக்கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்கன்னா அவங்க போகிற போக்கில் போகட்டும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதனால் அவள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே போகும்போது நானும் என் ஹஸ்பண்டும் சொன்னது இதுதான், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வரும். அது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எதுலையாச்சும் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்டு கான்ஃபரன்ஸ்லேயுமே வந்து என்னோடய கொஷின் இதுவாக தான் இருந்துச்சு, ஏன் கோகரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஸ்டேஜில் இருந்து பசங்களுக்கு வந்து ட்ராஃபியோ இல்லைனா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க, ஏன் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நடக்க மாட்டுது அப்படின்ட்டு தான் என்னோடய கொஷின் இருந்துச்சு. அதுக்கு அவங்க ஆன்சரே வந்து இதுதான் இருந்துச்சு, பசங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, அவங்க வந்து அதுலேருந்து பிரேக் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேசிக்காக பசங்க வந்து ஃபெயிலியர்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ தான் பசங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்குவாங்கன்றது என்னோடய ஒப்பீனியன். இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அது டஃப்பாக இருக்குதான்னு என்னென்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் ரெண்டுமே வந்து பசங்க ஃபேஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்கெட்ஸ் தான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட குக்யூம்பர், ப்ளூபெர்ரி அண்ட் ஆரஞ்ச் வந்து சைடில் வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் வந்து அவகேடோ டோஸ்ட் அண்ட் பாயில்டு எக் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சால்ட், பெப்பர் அண்ட் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் வந்து ட்ரிசில் பண்ணிக்கிட்டேன். டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் உடனே ஸ்கூலுக்கு. ஸோ மார்னிங் 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ நேரம் எடுக்கும்ன்ட்டு. கரெக்டாக 9 o'clock பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரையுமே வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ நான் என்டர் ஆகும்போதே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஜாரா பேசின அந்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். Siempre estás por apagar mi cielo. ஒரு லெவல் க்ராஸ் பண்ணி போகும்போது உட்காந்து பார்க்குற எங்களுக்கே வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. பசங்கள்லாம் பயங்கரமாக பிரேக் டவுன் ஆனாங்க. பட் டீச்சர்ஸ் நிறைய வந்து பசங்களுக்கு வந்து எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. Y me fui corriendo para volver. டாப் 3ல பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. மிக்சட் எமோஷன்ஸ், அதை விட பயம் அதிகமாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். கடைசி 3-4 ரவுண்டு பார்த்திங்கன்னா பசங்க யாருமே எலிமினேட் ஆகவே இல்லை. பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். கடைசியில் வந்துட்டு லாஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஜாரா ஒரு சில்லி மிஸ்டேக்கில் வந்து எலிமினேட் ஆகிட்டா. பயங்கரமாக எமோஷ்னல் ஆனால் பட் ஆனால் வந்து டீச்சர்ஸ் அண்ட் நாங்களாம் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணனால டக்குன்னு வந்து ஓவர் கம் பண்ணிட்டா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் இந்த காம்படிஷன் நடந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுவியாடான்னு கேட்கும்போது எஸ் மம்மி அப்படின்னு சொன்னால். இந்த ஆட்டிடியூட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அவளுக்கு ஒரு சின்ன ட்ராஃபி மாதிரி கொடுத்தோம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக. இந்த வீக் இப்படி தான் வந்து எங்களுக்கு போச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் இட். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நான் பார்க்க வரேன். Until then, see you on next video. Stay healthy. Thank you. Bye.